பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த அற்புதமான துஆவை ஓதுவோம். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அதே போன்று நீண்ட காலமாக நம்முடைய தேவைகள் இருக்கும் நிறைவேறாமல் அதனை நாம் அல்லாஹ்விடம் முன்வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய பதிலை நமக்கு வழங்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி உங்களை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ நாம் ஒரு தடவை ஓதி பார்ப்போம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவான். என்ன துஆ என்றால், اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم என்று வரக்கூடிய இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், நிச்சயமாக புகழ் அனைத்தும் உனக்கே உரித்தானது. வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ தனித்தவன், உனக்கு யாதொரு இணை துணையும் இல்லை. மிக கொடையாளன், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே, மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே, நித்திய ஜீவனே என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமமான அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய பல திருநாமங்களை கொண்டதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.